வெல்கம் டு பிளாண்ட் டைட் ரெசிபிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு கிரேவி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு மணத்தக்காளி வத்தல் போட்டுட்டு 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிய வச்சுக்கலாம். கடுகு பொரிய வச்சதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 4 எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு துண்டு துண்டாக கட் பண்ணிவிட்டு அதோட கருவேப்பிலை கொத்தமல்லியும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணிட்டேன். பாயில் பண்ணுறதுனால வந்து தக்காளி வந்து நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வதக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நிறைய எண்ணெய் ஊற்றாமல் லிமிட்டடான எண்ணெயிலே வதக்கிக்கலாம். ஸோ இப்போ நல்லா வதங்க ஆரம்பிச்சிருக்கு. மீன்வேல் என்னோடய சேனல் பேர் வந்து பிளாண்ட் டைட் ரெசிபீஸ். இது பார்த்தீங்கன்னா காரம் மசாலா இல்லாமல் எண்ணெயும் ரொம்ப கம்மியாக அல்சர் பேஷண்ட்டுக்கும் வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்ஸ்க்காக தான் நான் இந்த யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணது. போடுற ஒவ்வொரு வீடியோவுமே வந்து காரம் மசாலா இல்லாமல் எண்ணெயும் கம்மியாக யூஸ் பண்ணி அல்சர் பேஷண்ட்டுக்காக அந்த மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்டுக்காக தான் ஒவ்வொரு வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ வந்து இப்போ நம்ம தக்காளி நல்லா வதக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆல்மோஸ்ட் எல்லாமே வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கினா எல்லாமே வதங்கிடும். இந்த மாதிரி வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு பாயில் பண்ணிவிட்டு தக்காளியை அதுக்கப்புறமா வதக்க ஆரம்பிச்சிங்கன்னா குயிக்காக வதங்கிடும். ஸோ அது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி அது ஒர்க் அவுட் ஆகுதான்ட்டு. எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு, நல்லா தான் வருது. ஸோ அதனால் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதிகமாக எண்ணெய் செலவு இல்லாமல் எண்ணெய் ஊற்றாமல், எண்ணெயும் வந்து உடம்புக்கு ரொம்ப கெடுதல் இல்லையா, அதனால் எண்ணெயும் அதிகம் ஊற்றாமல் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த மெத்தடில் பண்ணோம்னா நல்லா தக்காளியும் வதங்கிடுது. அதே மாதிரி எண்ணெயும் நம்ம ஜாஸ்தி ஊற்றி உடம்புக்கு கெடுதல் உண்டாக்கிக்காமல் இருக்கலாம். மீன்வைல் வந்து என் சேனலை வந்து எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அல்சர் பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து வெந்த சாதம், அவிச்ச பருப்பு, அப்புறமா அவிச்ச காய்கறி, தயிர் இந்த மாதிரி தான் சாப்பிட சொல்லுவாங்க. பட் அப்படி இல்லாமல் இந்த மாதிரி மெத்தடில் வந்து நீங்கள் குக் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அல்சர் இருக்க பேஷண்ட்டுக்கு வயிறுக்கு எந்த ஒரு எரிச்சலோ, அது சாப்பிட்டதுக்கப்புறமா வயிறுக்கு எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டுமே இருக்காது. ரொம்ப சேஃபு. ஏன்னா நானே ஒரு அல்சர் பேஷண்ட் தான். எனக்கும் ரொம்ப சிவியர் ப்ராப்ளம் இருந்தது. அதுக்கப்புறமா தான் நானும் வெறும் பாயில்டு ரைஸு, பாயில்டு வெஜிடபிள்ஸு, பாயில்டு தால் இப்படி தான் சாப்பிட்டுட்ருந்தேன். அதுக்கப்புறமா ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. சரி கொஞ்சம் கொஞ்சமாக டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி சாப்பிட்லாமே அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் வந்து நான் இப்போ வந்து இந்த மாதிரி ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு தான் ஒரு 1.5 வருஷமாக நானே குக் பண்ணி பண்ணுறேன். ஸோ நம்மளோட இதை நிறுத்திடக்கூடாது. நம்மளை மாதிரி யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கும் சேர்த்து இந்த வீடியோஸ் வந்து இந்த ரெசிபீஸ் வந்து பயன்படுத்தணுன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம தக்காளி நல்லா வதக்கிட்டதுக்கப்புறமா டெசிகேட்டட் கோகோனட் எடுத்திருக்கேன். ஒரு 4 to 5 ஸ்பூன்ஸ் எடுத்து போட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஆஃப் பண்ணி வச்சுட்டு அந்த தக்காளி வதக்கணும் இல்லையா, அதுலேயே அந்த டெசிகேட்டட் கோகோனட்டை போட்டுட்டு நல்லா எல்லா இடமும் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம நல்லா அதில் கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா வந்து நான் வந்து வெண்டைக்காவையும் உருளைக்கிழங்கையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு துண்டாக கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். அதை வந்து இந்த டெசிகேட்டட் கோகோனட் கலந்த தக்காளி கிரேவியில் வந்து நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நல்லா 4 பக்கமும் கலந்து ஈவனாக கலக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. கலந்துருச்சு. இப்போ தேவையான அளவுக்கு ரொம்ப லிமிட்டடாக தண்ணி வச்சுக்கிங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் கிரேவிக்கு. லிமிட்டடாக தண்ணி வச்சுக்கிட்டு ஹை ஃப்ளேமில் 4 விசில் வச்சிங்கன்னா போதும். இது ரெடி ஆகிடும். கிரேவி வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் வந்து அந்த அன்ஈவனாக இருக்கிற அந்த டெசிகேட்டட் கோகோனட் கிரேவி இருக்கு இல்லையா, அது அப்படியே இருக்கிறது எல்லாமே ஈவனாக கலந்துரும். அதுக்கப்புறமா புளிக்கரைச்சல் ஆட் பண்ணிக்கோங்க. புளிக்கரைச்சலில் பார்த்தீங்கன்னா புளி கொஞ்சம் லிமிட்டடாக இருக்கட்டும்ன்றதுக்காக ஒரு 1.5 பட்டை புளியும் அப்புறமா 1.5 ஸ்பூன் உப்பும் போட்டுட்டு நல்லா கரைச்சிட்டு அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா 4 பக்கம் ஜென்டிலாக கலந்து விடுங்க. ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக கலந்திங்கன்னா வெண்டைக்காய் வந்து குழு ஆகிடும். ஸோ அதனால் வந்து ஜென்டிலாக கலந்து விட்டுட்டு லிட்டு போட்டுட்டு 7 to 10 மினிட்ஸ் வச்சிங்கன்னா போதும். அப்படி இல்லைனா ஒரு விசில் வச்சிங்கன்னா போதும். இது வந்து லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. ஏன்னா ரொம்ப வெண்டைக்காய் குழு ஆகிடும். ஸோ அதனால்
இந்த மாதிரி டைப் ஆஃப் ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து வயிறில் எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டுமே வராது. அல்சர் பேஷண்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருந்ததுனாலும் அவங்க இந்த மாதிரி டயட்டை வந்து ஆட் பண்ணலாம். இந்த ரெசிபீஸ் வந்து சமைச்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்க ட்ரை பண்ணலாம். மீன்மைல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் யாருக்காவது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ தட் டெய்லி நான் போடுற வீடியோவை பார்த்துட்டு அவங்களும் டிஃப்ரெண்ட்டாக குக் பண்ணி சாப்பிட்லாம். இது வந்து அவங்க வந்து மற்றவங்கள மாதிரி சாப்பிட முடியல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணணுன்ற ஒரு அவசியம் கிடையாது. நம்மள மாதிரியே தான் சாப்பிட்லாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ப்ரொசீஜர் எதுவுமே பண்ணல. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரொம்ப ஈஸி மெத்தட் தான் பண்ணியிருக்கேன். இது அவங்க செல்ஃப் குக்கிங்கும் பண்ணிக்கலாம், இல்லைனா வீட்டில் இருக்கவங்களையும் சமைச்சு கொடுக்க சொல்லி சாப்பிட்லாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப சேஃபான ஃபுட்டு. இதில் வந்து அதிகப்படியான எண்ணெயும் நான் சேர்க்கல, காரமும் சுத்தமும் கிடையாது. எந்த ஒரு மசாலாவும் நான் ஆட் பண்ணலை. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி டு இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டிஃபன் ஐட்டங்களுக்கும் தொட்டு சாப்பிட்லாம். லைக் தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி, ஆப்பம் இந்த மாதிரி ஐட்டத்துக்கும் இதை தொட்டு சாப்பிட்லாம். அதே மாதிரி வந்து சாப்பாட்டுக்கும் வந்து ரசம் செஞ்சிட்டிங்கன்னா இது கூட வந்து கிரேவி வச்சு சாப்பிட்டு நீங்கள் சாப்பிட்லாம். கூட அதோட மேட்சிங்காக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போது இதை நான் நல்லா சாப்பிட்டுட்டேன். நான் கொஞ்சம் நல்லா புளிப்பாகவும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்குது. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.